அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 87, பகை மாட்சி. குறள் எண் 861. வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார் மேல் மேகமகை. தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும். தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் பல தொழிலாளர்கள் உள்ளனர். அவரின் வீட்டு வேலைக்காகவும் வயல் வேலைக்காகவும் அந்த தொழிலாளர்கள் இருக்கின்றனர். விளிம்பு நிலை விவசாயி ஒருவன் அந்த ஊரில் வசித்து வருகிறான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த செல்வந்தருக்கும் அவனுக்கும் பகை உண்டாகும் வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த செல்வந்தரிடம் பகை கொள்ளாமல் எதிர்ப்பதை விட்டுவிட வேண்டும் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதேபோல தம்மை விட மெலியவர் தம்மை எதிர்கொண்டு தாக்க நினைத்தார். அதனை விட்டுவிடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.